வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போராட்டம் நடத்த உள்ளதாக அதிமுகவின் தொண்டர்கள் இணையதள பக்கத்தில் பதிவுகள் வைரலாக பரவி வருகிறது. எப்பொழுது இந்த போராட்டம், இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு சசிகலா அவர்கள் மறைமுகமாக இந்த யுக்தியை பயன்படுத்த போகிறாரா என்ற அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியே தற்பொழுது பேசப்படுகிறது. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம், நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 7 இடங்களில் டெபாசிட் இழப்பு, 12 இடங்களில் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது. ஒரு இடங்களில் கூட அதிமுக வெற்றி அடையவில்லை. இதற்கு மிக முக்கியமான காரணம், மக்களவை தேர்தலில் சரியான வேட்பாளர்களை எடப்பாடி தேர்வு செய்யவில்லை. பணத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி தகுதியில்லாத நபர்களை வேட்பாளராக அறிவித்ததுதான் என்ற காரணமும், கட்சியில் ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டும் என்று பலதரப்பட்ட பிரிவுகள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதை எதிர்த்து வருகிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமியின் மீது தனிப்பட்ட கோபமாக இது மாற்றப்பட்டுள்ளது. இதனால் அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சி மீண்டும் அமர வேண்டும் என்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சசிகலா அவர்கள் கூறியிருந்தார். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம் என்றும் கூறியிருந்தார். எங்களது அணுகுமுறைகள் அனைத்துமே அமைதியாகத்தான் இருக்கும் என்று கூறியிருந்தார். தற்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த கலவரம் செய்ய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில் அதிமுகவின் அலுவலகத்தில் இன்னும் 2 நாட்களில் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும், இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாவார் என்றும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.